Welcome to Saviora and Jacinta here. Hi, ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. ஐ நோ சம்டைம்ஸ் நம்ம ஒரு விஷயத்தை ரொம்ப எக்ஸைட்டடோட ஸ்டார்ட் பண்ணுவோம், ஆனால் சடனாக அது ஒரு சைலண்ட்டான மோடில் போய் முடியும். அதுக்கு நம்ம லேசியாக இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. சம்டைம்ஸ் வி மே பி டயர்ட். நீங்களும் இந்த மாதிரி கன்ஃபியூஸ்டாக பிளாங்க்டாக ஏதோ ஸ்டக்காக மாட்டிகிட்டு இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுறீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்காக. சைக்காலஜி என்ன சொல்லுதுன்னா, சம்டைம்ஸ் நம்ம ஒரு இடத்துல ஸ்டக்காக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுறது நம்ம விழுந்துட்டோன்னு அர்த்தம் கிடையாது. நம்ம மைண்டில் நிறைய திங்ஸை நம்ம நிறைய ஏற்றி வச்சுருக்கோம் அப்படின்னு அர்த்தம். அது எக்ஸ்பெக்டேஷன்ஸாக இருக்கலாம், இல்லை கம்பேர் பண்ணுறதா இருக்கலாம், அதில் நிறைய பாரத்தை நம்மளே உள்ளே வச்சிட்ருக்கதா கூட இருக்கலாம். இதனால் நம்ம பிரெயின் ஆக்டிவாகவும் இருக்க முடியாமல், அதை ஸ்டாப்பும் பண்ண முடியாமல், அந்த இதை பாஸ் பண்ணி ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி ஸ்டக்காகி நின்றுக்கிறது. இதுக்கான ரீசன்ஸ் என்னன்னு பார்த்தோன்னா, மற்றவங்களோட டைம்லைனோட நம்ம டைம்லைனை வச்சு கம்பேர் பண்ணுறது. செகண்ட் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக எல்லா ப்ரெஷரையும் நம்மளே போட்டு வாங்கிக்கிறது. தேர்ட் நம்ம எமோஷ்னலாக நமக்கான ரெஸ்ட்டு கொடுக்காமல் இருக்கிறது. எல்லாத்தையும் யோசிச்சுட்டு எல்லாத்தையும் பண்ணிவிட்டு நமக்கான நேரம் அப்படின்றத ஸ்பெண்ட் பண்ணாமல் இருக்கிறதும் இதுக்கான ரீசன்ஸ். ஃபர்ஸ்ட் இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணலான்னா, ஸ்டாப் ஃபோர்ஸிங் கிளாரிட்டி வர்றதுக்கு முன்னாடி நம்மளை ஃபஸ்ட்டு அமைதிப்படுத்தணும். நம்ம அமைதியை வச்சுக்கிட்டாவே கிளாரிட்டி ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். செகண்ட் ஒரு ஸ்மால் ஸ்டெப்பை எடுத்து வைக்கணும். பிக் ஸ்டெப் எதுவும் வேண்டாம். ஒன் டேக்கு ஒரு சின்ன ஸ்டெப் எடுத்து வச்சா அதுவே போதும். தேர்ட் உங்ககிட்ட நீங்கள் கைண்டாக இருங்க. இப்போ ஒரு ஃப்ரெண்டுக்கு ஏதாவது கஷ்டம்னா எப்படி ஆறுதல் சொல்வீங்களோ, அந்த மாதிரி நீங்கள் உங்ககிட்ட கைண்டாக அன்பாக உங்ககிட்ட நீங்கள் ஆறுதல் சொல்லணும். கொஞ்சம் குட்டி டிப்ஸ் உங்ககிட்ட சொல்லணுன்னா, உங்களோட ஃபஸ்ட்டு சாப்டரை இன்னொருத்தவங்களோட 5th சாப்டரோட கம்பேர் பண்ணாதீங்க. அப்புறம் உங்களோட ஸ்லோ ப்ராசஸ் தான் உங்களோட பிக் ப்ராசஸ்க்கு ஒரு பேத்துக்கு கொண்டு போய் முடியும். அப்புறம் ஹீலிங் டக்குன்னு நடக்கிறது கிடையாது. அது கொஞ்சம் அப் அண்ட் டவுன்ஸ்லாம் கலந்து தான் வரும். அப்புறமா நம்ம எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டானவங்க. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதத்தில் வளருவாங்க. இப்போ நீங்கள் இந்த மாதிரி ஸ்டக்காக இருக்கீங்கன்னு ஃபீல் பண்ணுறீங்களா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு வால் கிளாக் பாருங்கள், ஓடாத வால் கிளாக். அது 2 தடவை ஒரு நாளைக்கு கரெக்டாக தான் இருக்கும். அதே மாதிரி நமக்கு ரைட் டைம் வரும்போது நம்மளும் அதே மாதிரி கரெக்டாக இருப்போம். நீங்கள் வளர்கிறதுக்கு உங்களுக்கான நேரத்தை நீங்கள் கொடுங்க. அண்டு யாருக்கும் தெரியாது நீங்கள் என்ன கோ த்ரூ பண்ணுறீங்கன்னு. எல்லோரும் உங்களோட சக்ஸஸை மட்டும்தான் பார்ப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு டச் பண்ணுச்சுன்னா, இந்த வீடியோ யாருக்கு தேவைப்படுதோ அவங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.